அது செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே தன்னுடைய ஒரு தாயோடு வந்து இந்த சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஊர் உலகமோடு டால்பினா சஜின்குமார் 8 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. எங்கெங்கேயோ போயிருக்காங்க. எத்தனை மருத்துவமனைகள், சாப்பிடாத மருந்துகள் இல்லை. யாரெல்லாம் இங்கு சென்றால் குழந்தை கிடைக்கும் என்று சொன்னாலும் அந்த மருத்துவமனைகளுக்கு நாங்கள் சென்று விடுவோம். அநேக செக்கப்புகள், மருந்துகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. போன ஆண்டு திருவிழாவின் போது, அதுக்கு முந்தின ஆண்டு ஃபர்ஸ்ட் ஆண்டு நாங்கள் வந்தபோது திருப்பலியை இந்த டிவியில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது, யாருக்கெல்லாம் செப வேண்டுமோ சகோதரிகளை வந்து சந்திங்க என்று அதிபர் தந்தை கூறினார்கள். அதன் பொருட்டும் எங்களை சந்திக்க வந்த ஒரு குடும்பங்கள் சொன்னாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து உங்ககிட்ட தண்ணி மந்திரிச்சிட்டு போனோம். அந்த தண்ணியை நீங்கள் இடைவிடாமல் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த தண்ணியை குடிங்க. காலையில் ப்ரஷ் பண்ண உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிட தேவையில்லை. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் புனித சகாயத்துக்காக நான் இதை ஒருத்தலாக செய்கிறேன், நம்பிக்கையோடு குடிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு குடிங்கள், நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் சொன்னதாக அந்த சகோதரி சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு போன அதே மாதத்திலே அவர்கள் கரு தங்கிவிட்டது. அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. 8 ஆண்டுகளாக இல்லாத அந்த ஆண் குழந்தையை பார்த்த உடனே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா ஒரு நாளைக்கு போய் சாட்சி சொல்லலாம் அப்படி என்று சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு 1 ஆண்டுகளே முடியல. இப்போ 2வது அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு நேற்று வந்து நாங்கள் நாளைக்கு போகணும் சிஸ்டர், அதனால் நான் என் மனசு ஒரு குறையாகவே இருக்கிறது, வந்து சொல்லிவிட்டு போகலாம் என்று பல நாட்களாக நினைக்கிறேன். இன்னும் 7 மாதங்கள் கடந்து விட்டது, இனிமேலும் தாமதிக்க கூடாது என்பதற்காக இந்த சாட்சியத்தை நீங்களே சொல்லுங்கள். ஒரு நேரம் வந்தால் நாங்கள் குடும்பத்தோடு வந்து 2வது குழந்தை பிறந்த பிறகு வந்து சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 8 ஆண்டு கழித்து இந்த புனித நீர் ஊற்றின் மூலம் மீண்டும் ஆண்டவர் ஒரு குழந்தையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். மனதார நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. வேகமாக கை தட்டலாமே, எவ்வளோ பெரிய அதிசயம் இது. அநேக மக்கள் இன்றைக்கு குழந்தை இல்லாமல் சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வாரத்திலே 3 தம்பதிகளை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். குழந்தை இல்லை, புதுசாக வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு குடும்பம் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க, யாரும் சொல்லி வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, பக்கத்து வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் கூட புனிதர் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தையை தந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், பயப்படாமல் போங்க என்று சொல்லி இருக்கிறோம். நிச்சயமாக சீக்கிரம் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நித்திரவிலை சேர்ந்த விஜயகுமாருடைய மகள் 4 நாட்களுக்காக கடும் காய்ச்சல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற முடியாமல், சரி பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கடும் காய்ச்சலோட தொடர்ந்து 2 அவங்களுடைய எக்ஸாம் எழுத முடியாமல் வீட்டில் இருந்துருக்கிறாங்க. சரி ஒரு நாளைக்கு நம்ம அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 8 மணி இருக்கும், நாங்கள் எல்லாம் மூடிட்டு போயிட்டோம், கதவெல்லாம் அடைச்சாச்சு. நாங்கள் போன பிறகு ஃபாதர் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்தபோது அவங்க அந்த ஜெபத்தோட்டத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஃபாதர் கேட்டிருக்காங்க, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு. கடுமையான காய்ச்சல் ஃபாதர் சொல்லியிருக்காங்க, நான் ஜெபம் பண்ணி விட்றேன், தீர்த்த தள்ளி முகத்தில் நல்லா கழுவிட்டு சிஸ்டரையும் நான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க மீண்டும் வந்தார்கள். 2-3 நாட்களாக காய்ச்சல் குறையவே இல்லை. ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு திருப்பலி முடித்து ஒரு 7:30 மணிக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு குடும்பங்களை சந்தித்து கொண்டிருந்த போது அவர்கள் 3 பேரும் வந்தார்கள். அந்த முகத்தில் ஒரே காய்ச்சலுடைய தாக்கம், அப்படியே சோர்வான பிள்ளை. 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு காய்ச்சல் போகலை, எக்ஸாமுக்கு போக முடியலன்னு சொன்னோடனே நாங்கள் தொடர்ந்து வரச்சிட்டேன், ஆனால் அந்த காய்ச்சல் போகவே மாட்டிருக்குது, நாங்கள் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொன்னோடனே உங்களை பார்த்ததுக்காக சந்தோஷம் என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், 7 நாட்களாக வதைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இனிமேல் அந்த காய்ச்சல் வராது, ஜெபம் பண்ணிவிட்டு தீர்த்தத்தை வேகமாக முகத்தில் அடிச்சுட்டு இதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்குள்ளே 3 முறை அடியுங்கள், நாளைக்கு காலையில் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அமைச்சிட்டேன்.
ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் எனக்கு ஒரு மெசேஜ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில் ஒரு 8:15 ஒரு மெசேஜ் வந்தது, சிஸ்டர் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி. இப்படியாக அநேக சாட்சியத்தை இந்த அற்புத நீரூற்றின் மூலம் நம் புனிதர் ஆண்டவரிடம் பரிந்து பேசி அநேக சாட்சியங்களை நீங்கள் 2-3 பேர் சாட்சியம் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்களே வர வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் உங்களுக்கு செய்த அற்புதத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் காண்கிற போது நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் மட்டும் இல்லை, அநேக குடும்பங்கள் சாட்சியாக வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் சாட்சியாக வர வேண்டும். இதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு வாரமும் வரேன். இதே போல் என்னுடைய குடும்பம் எப்போ சாட்சியம் சொல்லும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய பெருமூச்சுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி, இயேசுவே அற்புத அதிசயங்களை செய்கிறவரே, புனிதரை நாடி வருகிற அநேக மக்களை அற்புதமாக வழி நடத்துகிறவரே, அநேக சாட்சியத்தை ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது. இது எப்படி ஆகும் என்று சொல்லி நினைக்கிற போதெல்லாம் அற்புதங்களை செய்து எங்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவர் நீர் ஒருவரே. ஒப்பு கொடுப்போம். எதையெல்லாம் சுமந்து வந்திருக்கிறீர்களோ, எதையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறீர்களோ, ஒரே ஒரு முறை அப்பா, ஒரே ஒரு முறை நீர் புனிதர் வழியாக பேச வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற எல்லார் அருகிலும் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முறை பேசுங்க. நீர் என்னை குறித்து பேசுகிற வார்த்தை என் செவிக்கு எட்டாதபடிக்கு என் பாவ வலைகள், என்னுடைய பாவ கட்டுகள், என்னுடைய இயலாமைகள், விசுவாச தன்மைகள் யாரோ சொன்னார்கள் என்றுதான் வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட துளி கூட நம்பிக்கை இல்லை. கடன் சுமை அதிகமாகிவிட்டது. கொடிய நோயில் விழுந்து விட்டேன். என் பிள்ளை திருந்தவே இல்லை. எத்தனை போராட்டங்கள், அத்தனை போராட்டங்களை நான் ஒரு நொடி உன்னிடமிருந்து அகற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி தருகிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவே நீ உம்மால் மாத்திரமே கூடும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் அடுத்த வாரம் வருகிற போது சாட்சியத்தோடு தான் வருவீர்கள். ஆம் ஆண்டவரே, அநேக சாட்சியங்களை நாங்கள் கேட்கிறோம். எத்தனை செய்திகளை கேட்டாலும் கூட என்னுடைய பலவீனம், என்னுடைய பாவ சூழ்நிலை, நான் வாழுகிற இந்த சூழ்நிலையின் காரணமாக பல முறை தவறி உம்மை தேடாமலும் உம்மில் விசுவாசம் கொள்ளாமலும் தவறி விழுகிறேன் அப்பா. என்னை தூக்கி விடுவதற்கு உம்மால் மாத்திரமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை தொடுங்க, ஒரே ஒரு முறை பேசுங்க, ஒரே ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லி முடங்கியவனை எழுப்பிவிடக்கூடிய முடிய வல்லமையான வார்த்தை என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என்னுடைய தொழிலை தூக்கி விடுவதற்கு வல்லமையாக இருக்கிற உம்மிடமே நம்பிக்கையோடு செபிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு செபிக்கிற உன்னுடைய கண்ணீரை தோற்பைகளில் சேர்த்து வைத்து பதில் சொல்வேன் என்று சொல்லி தந்தீரே. என்னுடைய கண்ணீர் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை அவமானங்கள், எவ்வளவு தோல்வி, கடன் சுமைகள், குடும்பங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டன. தோற்று போய் நிற்கிறேன். விடுதலையே இல்லை, அமைதி கிடைக்கல, சமாதானமே இல்லாமல் நாங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் அப்பா. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட நம் புனிதர் வழியாக ஆண்டவர் உங்களை வலக்கரம் தந்து தேற்றுகிறார். இயேசுவே ஆமாப்பா, எத்தனை அற்புதங்களை எல்லாம் நாங்கள் அடைந்திருக்கிறோம், சொல்ல முடியாமல் நிற்கிறோம். நன்றி 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 என்று சொல்லி என் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் கூட நீர் செய்கிற அற்புதங்களுக்கு, நீர் செய்கிற வல்ல செயல்களுக்கு அந்த நன்றி பத்தாது ஆண்டவரே. அப்படி இருந்தாலும் கூட பல நேரங்களில் பின்வாங்கி நிற்கிறேன், நம்பிக்கை இல்லாமல் நிற்கிறேன், சோர்ந்து போய் நிற்கிறேன், பலவீனத்தோடு நிற்கிறேன், வலுவற்று போய் நிற்கிறேன். ஆண்டவரே தூக்கி விடுங்க, உனது வலக்கரம் தந்து என்னை தூக்கி விடுங்க. என் கணவர் சுகமில்லாமல் இருக்கிறார், என் மனைவி மருத்துவமனையிலே இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் வெளிநாட்டிலே போயும் கூட வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை வேண்டுதல்களோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவாக தரக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் ஒருபோதும்
ஒருபோதும் சோர்வடையாது என்று சொல்லி இறைவாக்கு சொல்லி தருகிறது. ஆமாண்டவரே, உம்மை நான் சிக்கன பிடித்துக் கொள்வதற்கு, உம்மை நான் தேடுவதற்கு, உம்மை பற்றி கொள்வதற்கு, என் புனிதரை போல சாட்சியோடு நிற்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துங்க, அதை சுட்டி காட்டுங்க, அதை சொல்லித்தாங்க, அதை கற்றுத்தாங்கள் என்று சொல்லி தாராளமாய் தியாகத்து உள்ளத்தோடு கடந்து வருகிற போது ஆண்டவர் உன்னிடம் உள்ள சாபத்தை எடுத்து மாற்றி ஆசீராக தருகிறார் என்று சொல்லி தருகிறது. ஆமாண்டவரே, அந்த ஆசீர் குறைபடாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களையும், யூடியூபின் வழியாக ஜெபித்து கொண்டிருப்பவர்களையும், தொலைபேசியின் வழியாக ஜெபிக்க கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவர் புனிதர் வழியாக தொட்டு குணப்படுத்தி சுகப்படுத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து அற்புத அதிசயங்கள் காண தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசி பெறுவோம். ஆமென்.